இவர் கடன் கொடுத்திருக்கிறார் அப்படின்னா இவங்க யாருமே தனலட்சுமி ஃபைனான்ஸும் சரி அல்லது கடன் கொடுத்த மார்வாடிகளும் சரி, பல்வேறு மார்வாடிகளை பற்றி சொல்றாங்க, இந்த மார்வாடிகளும் சரி, விநியோகஸ்தர்களும் சரி, இவர்கள் உள்நாட்டு பத்திரங்கள்ல தான் எழுதிக்கிட்டு இவங்களுக்கு கோடிகளை வாரி இறைத்திருக்கிறார்கள். பேரு பெத்த பேருங்கிறதுனால இந்த அன்னை இல்லம்ன உடனே அதாவது அன்னை இல்லம்ன உடனே ஆவணு வாயை திறந்துக்கிட்டு இந்த சின்ன மீனை பிடிச்சி விழுங்கும்ல மீன், பெரிய மீன், அப்படி ஆவணு வாயை திறந்துக்கிட்டு போய் கடனை கொடுத்து விட்டாங்க. உள்நாட்டு பத்திரத்தில் எழுதி வாங்கிக்கிட்டு கடனை கொடுத்துருக்கானுங்க. இந்த உள்நாட்டு பத்திரத்தை இவர்கள் எழுதி வாங்கி கொண்ட இந்த உள்நாட்டு பத்திரத்தை கொண்டு போய் தான் கோர்ட்டில் போட்டிருக்காங்க. கோர்ட் என்ன செய்திருக்க வேண்டும் என்றால், மாண்புமிகு நீதியரசர் அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டியதில்லை, ப்ரொசீஜர் நடைமுறை எப்படி என்றால், ஒரே ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு ஈசி, இந்த சொத்தினுடைய சர்வே நம்பர், பட்டா நம்பர், இதுக்கு ஒரு ஈசி போட்டுட்டு வந்து காட்டுங்க அப்படின்னா அந்த ஈசியில் யார் பெயர், பிரபு பேர் இல்லையா, பிரபு பேரில் இருக்கு. பிரபு பேரில் இருக்கிற சொத்துக்கு பிரபு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கிறாரா? முறைப்படி இந்த சொத்து சப்ரிஜிஸ்டர் சார்பதிவாளர் அலுவலகத்தில் கடனுக்காக அடமானமாக பதியப்பட்டிருக்கிறதா, பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா? இந்த தஸ்தாவேஜுகளை பார்த்துத்தான் கோர்ட் இந்த கேஸை அட்மிட் செய்திருக்க வேண்டும். அப்படின்னா எப்படி கோர்ட் இது பண்ணியிருக்கு? எப்படி கோர்ட் ஒரு சொத்தே துஷ்யந்த் பெயரில் இல்லை, ராம்குமார் பெயரில் இல்லை, ஜப்தி நோட்டீஸ் எப்படி விட முடியும்? நாளைக்கு ஜப்தி செய்யறதுக்கு அந்த அன்னை இல்லத்துக்கு போனா ஜப்தி செய்யறதுக்கு எப்படி ஜப்தி செய்யறது? அதுவோ வீடு பிரபு வீட்டில் இருக்கு, பிரபு பெயரில் இருக்கு, துஷ்யந்த் பெயர்லையோ ராம்குமார் பெயர்லையோ எதுவுமே கிடையாது. ஆக இந்த ஜெகஜால கில்லாடி படம் எடுத்த இந்த அப்பா மகன் 2 பேரும் மிகப்பெரிய ஜெகஜால கில்லாடிகள். இன்னொருவர் சொத்தை தன் சொத்தாக காட்டி உள்நாட்டு பத்திரத்தை எழுதி கொடுத்து இவர்கள் கோடிக்கணக்கிலே பணத்தை வாங்கி இருக்கிறார்கள் என்பது உண்மை. கடன் கொடுத்தவர்கள் முறைப்படி சார்பதிவாளர் அலுவலகத்தில் கடனுக்கு அடமானமாக குறிப்பிட்ட சொத்தை அடமானம் பண்ணல. அடமானம் பண்ண போயிருந்தா தெரியும், ஈசி போடையில் பிரபு பேரில் அந்த சொத்து வந்திருக்கும். அப்போ பிரபுவை கூப்பிட்டு கையெழுத்து போட சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கலாம். அதை இவங்க செய்யலை. முறைப்படி எதையும் செய்யாமல் சும்மா உள்நாட்டு பத்திரத்துக்குள்ள கையெழுத்து வாங்கிட்டு போட்டிருக்காங்க. இதை கோர்ட் எப்படி அட்மிட் செய்தது என்று இந்த கேஸை நமக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கு. பிரபு பெயரில் சொத்து இருக்கு, கடன் வாங்கியது துஷ்யந்தும் ராம்குமாரும். ஆக பதிவில்லாத சார்பதிவாளர் அலுவலகத்தில் வில்லங்கத்திற்கு உட்படுத்தப்படாத ஒரு சொத்தை நம்பி இவர்கள் கடன் கொடுத்திருக்கிறார்கள் தனலட்சுமி ஃபைனான்ஸ், மற்ற ஃபைனான்சியர்கள். இது ஜெகஜால கில்லாடிகளான துஷ்யந்தும் ராம்குமாரும் தான் வெற்றி பெறுவார்கள்.